வணக்கம். தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குணால. மலேசியா உலகளாவிய தொழிலாளர் நிர்வாக கட்டமைப்பில் தனது பங்கை வலுப்படுத்துகிறது. அமைச்சர் ரமணன் தகவல். ஜெனீவாவில் நடைபெற்ற 114வது சர்வதேச தொழிலாளர் மாநாட்டில் ILC பங்கேற்றதன் மூலம் உலகளாவிய தொழிலாளர் நிர்வாக கட்டமைப்பில் மலேசியா தனது பங்கை தொடர்ந்து தீவிரமாக வலுப்படுத்தி வருகிறது என மனிதவள அமைச்சர் டத்தோஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் தெரிவித்தார். வேகமாக மாறிவரும் இன்றைய பணி உலகத்தின் மாற்றங்களை நிர்வகிப்பதற்கான புதிய விதிமுறைகள் மற்றும் அணுகுமுறைகளை உருவாக்குவதில் மலேசியா தொடர்ந்து உறுதியாக இருப்பதாக குறிப்பிட்டார். சமூக பாதுகாப்பு, வேலை பாதுகாப்பு மற்றும் தொழில்துறை உறவுகளின் மேம்பாடு போன்ற விடயங்களில் தொழிலாளர் சந்தையின் மாற்றங்களுக்கு ஏற்ப மிக சுறுசுறுப்பான மற்றும் உள்ளடக்கிய அணுகுமுறையை உருவாக்குவதற்காக முக்கிய சர்வதேச நிறுவனங்களோடு மலேசியா மூலோபாய ஒத்துழைப்பை வலுப்படுத்தி வருவதாக அமைச்சர் கூறினார். சமூக நீதிக்கான உலகளாவிய கூட்டணிகள் மலேசியாவின் தீவிர பங்கேற்பு உலகளவில் சமூக நீதி, தொழிலாளர் பாதுகாப்பு மற்றும் உள்ளடக்கிய வளர்ச்சிக்கான நிகழ்ச்சி நிரலை முன்னெடுப்பதில் நாட்டின் நிலையை உறுதிப்படுத்தியுள்ளது. உலகளாவிய தொழிலாளர் சந்தையில் அதிகரித்து வரும் சிக்கலான சவால்களை எதிர்கொள்ள சமூக பாதுகாப்பு அமைப்புகளை வலுப்படுத்துதல், தொழிலாளர் திறனை மேம்படுத்துதல் மற்றும் மாற்றங்களுக்கு ஏற்ப பதிலளிக்கக்கூடிய கொள்கைகளை ஒருங்கிணைத்தல் போன்றவற்றின் அவசியத்தையும் மலேசியா எடுத்துரைத்தது. 114வது சர்வதேச தொழிலாளர் மாநாட்டில் மலேசியாவின் இந்த பங்கேற்பு எதிர்கால சவால்களை எதிர்கொள்வதிலும் நிலையான, நியாயமான மற்றும் முற்போக்கான உலகளாவிய தொழிலாளர் விதிமுறைகளை வடிவமைப்பதிலும் ஒரு ஆக்கப்பூர்வமான செல்வாக்குமிக்க குரலாக நாட்டின் நிலையை ஒட்டுமொத்தமாக வலுப்படுத்தியுள்ளது என டத்தோஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் தமது முகநூல் பதிவில் குறிப்பிட்டார். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப், டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணாலன். மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். நன்றி, வணக்கம். ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கையில் இறங்கியுள்ளது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம். இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் MIED வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சனையை கல்வி உபகார சம்பளம், கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது. எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது, போதனைகள் சிறந்தது, மாணவர்களுக்கு நிலையானது. இன்றைய நாடுகள் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்.